ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது மின்கக்கூடிய ஒரு திரிஷாட்ரா. ஓகேவா? அது நேம் வந்துட்டு மாஃபியா மேரி டு நாட்டி கிட். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. கிம்கா எங்க ஹனி பார்ச்சிமே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டீமும் சம்மதம் பதறம் சொல்கிறாங்க. பார்ச்சிமே ஹனி கிம்கா எங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்குறாங்க. நம்ம டீமும் நம்ம ஜிமின் பார்த்துருக்காங்க, சொல்லவே மாட்டாங்க. இப்போ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, ஓகே சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஜிமின் தேடுறாங்க. அவரோட கருணை சர்ச் பண்ணி ஒரு பர்சனை வச்சுட்டு அங்கே எங்கே போயிட்டு உனக்கு காணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் சார் ஜிமின் தண்டை அப்படி தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துருக்கு பாரு, எனக்கு பர்சன் கூட மேரேஜ் ஆகிட போலியே சார் ஜிமின் பார்த்துருக்காங்க குறுக்குறுன்னு. அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறீங்க, என்னப்பா பார்க்குறா சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அட அவங்க யாருமா பார்த்தா சார் ஜிமின் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறேன் என்னாச்சு பாப்பு கேட்குறாங்க. ஒன்றும் ஃபாதர் சொல்கிறாங்க, பாரு ஓகே சொல்லு மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது என்ன ஃபாதர் அவசரம், ஜிமின் தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 5 minutes ஒத்துக்க மாட்டாரா சார் ஜிமின் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜிம் சர்ச் பண்ணாங்க, அங்கே யாருமே இல்லை. ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கோ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரிப்பா சொல்லிட்டு சம்மதம் சொல்கிறாங்க. இப்போ ரிங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல ஹேண்டர் எங்கே போகிறாங்க, ஜிமின் டேவிட ஹேண்டர் எங்கே போகிறாங்க. ஜிம்முக்கு போகிற கட்சி வச்சாங்கக்கா நீ எங்கே போயிட்ட, நீ வர்றதுனால சொன்னேன், நீ வந்திருந்தா இப்போ இதெல்லாம் நடந்திருக்குமோ. சரி பரவாயில்ல, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன், இவர்கிட்ட பேச நான் சரி பண்ணுறேன். ஓகே நீங்கள் தானே சீக்கிரம் வந்துட்டு சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக மேரேஜ் ஓவர் ஆகிட்டு நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ வேண்டாம் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம் ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. அப்பாட தப்பிச்சு ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு ஜங்கா ரொம்ப பாசிட்டிவ் ஆகும், அவன் மட்டும் தான் கிஸ் பண்ணும், அவன் மட்டும் தான் டச் பண்ணும், ஜங்கா பிடிக்காது ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக மேட்ச் ஓவர் சொல்கிறாங்க. கீழே 2 பேரும் இறங்குறாங்க. ஜிம்மில் அவங்க பேரண்ட்ஸ் பிளஸன்ஸ் வாங்கிக்கிறாங்க. டேவோட பேரண்ட்ஸ் ஜிம் பிளஸன்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. சரி பத்திரம் போங்க சொல்கிறாங்க. ஜிம் டேவும் காரில் உட்காராங்க. டே தான் ட்ரை பண்ணுறாரு. ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் பேசணுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வீடியோ போட்டு பேசலாம் சொல்கிறாங்க. அப்படியே சரி ஜிம் வெளியே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணலாம்ல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, பயமாக இருக்காதான் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் மீடியமாக ஸ்லோ பண்ணுறேன், கொஞ்சம் மீடியமாக ட்ரை பண்ணுறாரு. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்காரு, நல்லவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி எடுத்து சொல்லலாம், எனக்கு ஒரு பாசனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னால் அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. இவன் ஜஸ்ட் ரிங்க போட்டுக்கிட்டா இவர் ஹஸ்பண்ட் ஆகிடுவார். அப்புறம் எனக்கு ஜங்கா என்ன பண்ணுவோம் பாவம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகாக இருக்காருல்ல ஜிம்மின் டேவை குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க ஒரு மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அந்த கார் வந்துருச்சு. டீ பார்க்குறாங்க. இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அவரோட ஜிம் லக்கேஜ் எடுத்து வந்துருக்காங்க. ஜிம் பார்த்து நான் எடுத்துக்கிறேங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல சரி டே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நர்வஸாக வந்துருக்காங்க. டே பார்த்து கேஷாக கூட்டு வராங்க. ஜிம் அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஜிம் 2 பேரும் மேன்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக கொட்டிட்டு இருக்கு. ஜிம் பார்த்துருங்க. ஜிம்மில் எப்படி கொஞ்சம் ஹெட்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேஸ்லேயே அழகாக ஃப்ளவர்ஸாக கொட்டிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வா ஜிம்முக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கீழே கொஞ்சம் ஹெட் ரவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யார் ஜிம் கேட்குறாங்க. ஓ நாங்கள் டேவோட பிரதர்ஸ் சொல்கிறாங்க. டேவோட பிரதர்ஸ்னாக்க மேரேஜுக்கு வரலையா கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்களும் பார்க்குறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மிஷனுக்கு போயிருந்தோம், இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவங்கள வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க டே எனக்கு கூட ஃபஸ்ட்டு பேசணும் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன பேசணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு உங்களை பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னப்பா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் உங்களை நம்பி சொல்லலாமா கேட்குறாங்க. சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ பண்ணிக்கிறோம் ஓகேவா, நம்ம உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க, என் பேர் கிம் நாமிஜன் ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் டேக்கு வந்துட்டு பிஸ்னஸில் பிரதர்ஸாக இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மாதிரி சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. என் பேர் வந்து கிம் சப்ஜின் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் ஹலோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பக்கத்தில் பார்த்து என் பேர் மின்னோங்கி ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. என் பேர் வந்துட்டு ஜங் ஹோசுக்கு ஓகே சொல்கிறாங்க. கால்மி ஜியாகோ அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா ஹேங் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. வாவ் நைஸ் அப்படி ஜேகப் சொல்கிறாங்க. என் பேர் காய்டா சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் என்ன சொல்கிறாங்க, என் பேர் காய்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே காய் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு பார்த்துருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன்ட்டு ஆமாம் அப்பாவை இது வரைக்கும் எடுத்து பேசுனதே இல்லையா, எனக்கு பயம், அதனால தான் அப்பாட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பாய் ஃப்ரெண்டு எங்கே போனாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆமாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு எங்கே போயிட்டாரு, அவர் எதுவும் ஜாப் தேடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாவம் எனக்காக ரொம்ப ஹார்ட் பண்ணுறாரு தெரியுமா, அவர் எங்கே போயிட்டாரு. அந்த கேப்பில் தான் அப்பா எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணிச்சிட்டாருங்க பாருங்க டேயாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா,
ஆனால் எனக்கு வேற ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு சரியா, நான் அவர் தான் லவ் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சிட்டு இருக்கேன், அவரால் சீட் பண்ண முடியாது சொன்னீங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க மேரேஜ் ஆகிட்டு 24 hours கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸா டே கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு வந்துட்டு உங்க கூட எப்படி இருக்க முடியும், நான் வேற பர்சன் லவ் பண்ணுறேன், அப்போ நான் ஜங்காவை சீட் பண்ணுற மாதிரி ஆயிடுது ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்டு பேர் ஜங்கு, நான் ஜங்கான்னு கூப்பிடுவேன், ரொம்ப அழகாக இருப்பேன் தெரியுமா, ரொம்ப நல்லவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, எப்பா நீ லவ் பண்ணுற போய் ஜங்குக்கா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பான் சொல்கிறாங்க. சரி உங்கள் ஜங்கு என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. அது ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க, நல்லா குக் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க தெரியுமா, எங்கள் ஸ்டேட்டில் தான் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க, எப்போதும் என்னோட ரொம்ப கேரிங் ரொம்ப லவ்விங் தெரியுமா, அப்படி ஒரு பர்சன் நான் பார்த்தது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜங்கு கிட்ட நிறைய மணிலாம் இல்லை, அவனை படிச்சிருக்கான், ஆனால் நல்ல ஜாப் கூட கிடைக்கல, அவனுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மட்டும் தான் இப்போதைக்கு வச்சிருக்கான். அவங்கள ஒரு ஜாப்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாட்ட வந்து பேசணும்னு சொன்னேன்னா நானும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் அவசரப்பட்டு டேக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, ஏன்டா ஏன் தம்பி எப்போடா வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாரு. நம்ம நம்ஜிட் பார்க்குறீங்க எனக்கு படம் தெரியும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜிட் பார்க்குறாங்க, நான் ஜின்னோட தம்பி தான் ஜங்க் கூட ஓகே. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அப்படியே எனக்கு ஜங்க் ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க, ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன ஏன் பிடிக்கலான்னு கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க, அழகாக தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக அழகாக இருக்கவங்களும் லவ் பண்ண முடியுமா, மேட்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, கரெக்ட் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே திரும்பி காய் மறைச்சி பார்க்குறாங்க, காய் பார்க்க என்ன இடம் மறைக்கிறாரு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. பாருங்க அப்படியே தப்பா பேசாதீங்க சரியா, நீங்கள் அழகாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்க நிறைய பேர் கிடைப்பாங்க ஓகேவா, நீங்கள் எனக்கு ஜம்கா தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அப்படியா உனக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போ டே கிட்ட வராங்க, கிட்ட வந்துட்டு ஜிம்மில் 6 கை வைக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரே ஃபிங்கர் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறாரு. இப்போ நம்ஜின் பார்க்குறேன் என்ன பண்ணுற டே எப்படி சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லலாமா சொல்லு பிடிக்கல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிடிக்கலையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கேன், அப்புறம் நாங்கள் எல்லாரும் கூட தான் இருக்கோம், நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி எல்லாரும் ஒரு கிளாஸ் முறைச்சி பார்க்குறாங்கன்னு யாருமே கண்டுக்கல டேவை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பிடிக்கலையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க, என்ன சொல்கிறாங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு நாட்டியா. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஆனால் ஜங்குக்காவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஓகே உங்கள் பாய் ஃப்ரெண்டு வரட்டும் பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது ஜிம் டிவி பார்த்துருக்காங்க, அவர் டே போட்டு டே ஜிம்மில் எப்படி பெக் பண்ணிடுறாரு அவ்வளோதான் எங்கிற ஒரு மாதிரி டே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இவ்வாறு மை ஒய்ஃப் நான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இப்போ என்னோட ஒய்ஃப் ஓகே என் ஒய்ஃப் தான் எனக்கு பண்ண சொல்லிட்டு ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் மேபி வந்தால் பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வந்தால் நான் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் என் ஜங்க் அப்பா பாவம் சொல்கிறாங்க. சரி ஓகே பேசிக்கலாம் ஓகேவா ஜங்க் சொல்லிட்டே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம்னு பார்க்குற இப்போ இவங்க இவ்வளோ சாஃப்டாக பேச ஆரம்பிச்சாங்க, அது பார்த்துட்டு இருக்காங்க. அதான் இப்போ கோல்டாக சுற்றிட்டு பண்ணடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க போகலாம் சொல்கிறாங்க. பட்டி தான் பார்த்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிற அந்த பையன் இவங்க வந்து நம்ம ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, காய் பார்க்குறாங்க. டே இப்போ ஜங்க் எங்கே அப்படி கேட்குறாங்க. நம்ம சுகா பார்க்குறாங்க, டே உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஜங்க் எங்கே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. கடவுளே வரதுக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகே. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க, பேசுகிறேன்டா ஓகேவா சொல்கிறாங்க. டேக்கு தெரியாமலாம் இருக்கும், டே எதுனா பண்ணி மேனேஜ் பண்ணிப்போம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ரூமில் பார்க்கலாம்டா. டே ஜிம்முக்கு வெயிட் பண்ணுறாங்க, ஜிம் போகிற மாதிரி இங்கே பாருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பிகாஸ் வருங்க ஒய்ஃப் அப்படி டே சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே நான் ஒரு பாசனாக சொல்கிறாங்க. சரி அந்த பாசன் வரப்போ பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அது எனக்கு பயமாக இருக்குது, என் ஜம்கா ஹாட்டாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லா பாசமாக வச்சுப்பாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் எல்லாம் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஹஸ்பண்ட் வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேணும் தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, க்யூட்டாக அப்படி இன்னசென்ட்டாக தான் இருக்காரு அவர். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அப்படியே ஹஸ்பண்ட் வேணுமா சொல்கிறாங்க. ஹஸ்பண்டும் வேணும் என்கிட்ட ஜங்காவும் வேணும் சொல்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஹஸ்பண்ட் வேணும் பாய் ஃப்ரெண்ட் வேணுமா சொல்கிறாங்க. வேணும் ஏன் தப்பா ஜம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, தப்பு இல்லை தான், ஆனால் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஓகேவா இருக்குமா கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா சொல்கிறாங்க. ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் டிவி கொடுக்குறது பார்க்குறேன், ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படி பார்க்குறாரு கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு என்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. எனக்கு வேறு யாராவது உடனே என்ன மேட்ச் பண்ண போகிறோம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனப்போ உனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பிக்சர் காமிச்சாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே நான் மேட்ச் பண்ணிட்டேன் அவ்வளோதான். டே சொல்கிறாங்க, உங்களுக்கு இது பிடிச்சிதான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதுனால தான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்படியா எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்கும். டே கிட்ட வராங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, டே ஜிம் டேக்கில் லைட்டாக ஒரு பைட் பண்ணுறாங்க. ஜிம் அதே மாதிரி டேக்கு பைட் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க,
பாருன்னு சொல்றாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. பிடிச்சிருக்குதான் ஆனா ஜங்கா சொல்றாங்க. ஜங்கா வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்றாங்க. எனக்கு ஏன்னா ஜங்கா வந்து உங்களை மாதிரி இல்லை, மாஃபியா இல்லை, அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் மேன் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என் ஜங்காவை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஜிம்னு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சார் ஓகே இப்போ பெருசுயா சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் போகுதுரா. 1 வீக்காக நம்ம ஜிம் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. அந்த கிஸ்ஸை தவிர வேறு எதுவும் போகல, ஆனால் ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்து இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் கேட்குறது ரொம்ப சாப்பிட்டு பேசுகிறாரு. ஆமாம் ஜிம் ரொம்ப சாப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தண்டா ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. கிம்டேயான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டதும் நம்ம ஜிமின் தண்டா கையில் ஒரு பவுல் வச்சிருப்பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டக்குன்னு விட்டாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் நீங்க என்ன பண்ற அப்படி கேட்குறாங்க. ஜங்கா நீங்க என்ன பண்றீங்க என்னது ஜிமின் கேட்குறாங்க. பார்த்தா ஜங்கு வந்து ஒரு ட்ரெஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல்லா லெதர் ட்ரெஸ். இப்படினாக்கா ஒரு மாதிரி இந்த மாஃபிஸ்ல போட்டுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. வந்துட்டானா சொல்லிட்டு ரொம்ப காய் பார்க்குறாங்க. ஜங்கா இப்போ தான் சொல்றாங்க. எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம தேதண்டா ரொம்ப கேஷுவலாக வந்துருக்கா ஸ்டெப்ல. இப்போ வந்து அப்படி கேட்குறாங்க. வாரு அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்க என்ன சொல்லிட்டு நீ பிளான் பண்ணி தாண்டா அனுப்பலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்ற நீங்க பிளான் பண்ணி தாண்டா நீ அனுப்பலாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கா உனக்கு டேட்டிவ் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறது டேட்டிவா அப்படின்னு ஜங்க் கேட்குறாங்க. ஆமா டேட்டி இல்லை ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப கவுது என்னடா பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. அதையும் கேட்குறேன். 1 வீக்கா இந்த வீட்டில் ஒரு லவ்லி கப்பல் வச்சிருக்காங்க தெரியுமா. இவன் இப்படி ஒரு கப்பலை நான் பார்த்ததே அப்படி சொல்லிருக்கா. ஏற்றி விட இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க. ஆமா ஜங்கா எனக்கு டேட்டிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஜிம்னு சொல்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப கவுது டேங் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேஷ் வந்துருக்காரு. இப்போ ஜின்னு நம்ம ஜெயப்பு எல்லாருமே வந்துட்டாங்க. ஜின் பார்க்க ஜம்கா எங்கே பண்ண சொல்றாங்க. இவனு கேளுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை பாயிண்ட் பண்றாங்க. டே பார்க்குறாங்க. இங்க பாரு சொல்றாங்க. டே நீ பிளான் பண்ணி தான் அனுப்பலாம். ஆக்சுவலாக அந்த மிஷன் உனக்கு எனக்கு இருக்கிறான் என்ன இருக்கிறான் அனுப்பி ஜாப் கேட்குறாங்க. இப்போ நம்ம டீ பார்க்குறாங்க. பாரு பேஸில் உன்னோட ஹெல்ப் தான் தேவைப்படுச்சு ஓகே அதான் உனக்கு அனுப்பினா சொல்கிறாங்க. டே போய் சொல்லாதடா ஒன்று ஒன்று தானே கூப்பிட்டுருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு தெரியாதா எனக்கு லாஸ்ட் டைம் ஷோல்டர் அடிபட்டு சொல்கிறாங்க. அது சரி எனக்கு ஷோல்டர் அடிபட்டுருக்குடா என்னடி பற்றி மூவ் பண்ண முடியாது கண் எடுத்துட்டு அதனால் அந்த ரிசல்ட் ஒன்று அனுப்புனேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்க ஏன் ஜிம்ல அப்புறம் உனக்கு ஒய்ஃபு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா ஜிம் என்ன சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே ஐஸ்கிரீம் கொட்டுச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வேறு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஒரு டே வந்து வேடு கூப்பிட்றாங்க. டே சார் டேங் சார் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க சொல்றாங்க. சரி அவங்க போயிடுறாங்க. பட் தான் ஜிம்மை க்ளோஸாக எடுத்து வச்சிருக்காங்க. ஜங்கூர் மாதிரி இருக்கு ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன ஜங்கா சொல்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. அதே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்க டே பார்க்குறேன் தெரியல பார்த்தா சொல்லிட்டு தான் ஜிம்ல ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா நடக்குதுங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பார்த்து ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜங்கா நீ கோவப்படாத ஓகேவா அம்மா நீ என்ன ட்ரெஸ் உன்னோட ஃபாஸ்ட் ஃபுட் கடை எங்க நீ எங்கே போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்றாங்க. சொல்லி ஜங்கா சொல்றேன் எனக்கு ஜிம்முக்கு வந்துட்டு போய் சொன்னா பிடிக்காது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதே சொல்றாங்க. சொல்லி ஜங்கா நீ எங்கே போயிட்ட நான் டேக்கிட்டே சொல்லிட்டு அவனை பற்றி சரியா டே அவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு ஒன்றும் பயப்படாத ஜிம்னு சொல்கிறாங்க. அவன் என்ன ட்ரெஸ் இது ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. அப்புறம் டேவை தெரியுமா டேட்டி எனக்கு டேவை கூப்பிட்றா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே இப்போ நான் போய் சொல்லணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் கோவப்படலாம் வந்துட்டு ஸ்டார்டிங் சொல்லிருக்காங்க. என்ன வேணாம் இரு யாரை வேணாலும் இருக்கு அவன் போய் மட்டும் சொல்லக்கூடாது சொல்லுவானே அப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஏன் ஜிமின் உனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா டே போய் சொன்னா பிடிக்காது ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. கியூட் அப்படி டே போயிட்டு ஜிம்மில் போய் வெக் பண்ணிட்டாங்க. ஜங்க் பற்றி சொல்லுன்னு கோவம் ஜெயம் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. டே பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. உனக்கு பார்த்தா தெரியல ஏன் ஒய்ஃபை நான் கிஸ் பண்ணுறேன் உனக்கு பிரச்சனை சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா கோவப்படுது டே பார்க்க தான் இருப்பாங்க ரகடா ஆனால் பேசினா சாஃப்டாக பேசுவாங்க தெரியுமா நீ சாஃப்டாக பேசுவாங்க புரிஞ்சுப்பாங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் உனக்கு தெரியாது இந்த பக்கம் வா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க இந்த பக்கம் வா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க. நீ சொல்ல லீகலாக யாருக்கு ஒய்ஃபு சொல்கிறாங்க உனக்கு தான் சொல்கிறாங்க. ஜங்கு உனக்கு யாரும் சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. சொல்ல பாய் ஃப்ரெண்ட் இம்பார்ட்டா ஹஸ்பண்ட் இம்பார்ட்டா சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. அப்படி யார் கூட நிற்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட தான் ஜிம் தான் செக் டேக்குன்னு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே அவனுக்கு எப்படி பேசினா புரியுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ட்ரிக் யூஸ் பண்ணுறானே சரி ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு டே சொல்கிறாங்க. இப்போ ஒன்று ஜங்க் டே பார்க்குறாங்க. ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு உட்காராங்க. ஜிம் பக்கத்தில் உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டு டேபிள் லேப்பில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ரொம்ப க்யூட்டாக ஜிம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின்னு சின்ன சுகா ஜேவெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு டே சொல்கிறாங்க. நீ தான் அனுப்புன சரி ஓகே எனக்கு சொல்கிறாங்க. சரி நீ ஏன் ஜிம்மில் லவ் பண்ணுறேன்னு சொல்ல கேட்குறாங்க. இப்போ இவங்களாம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என் ஜங்காவை அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம். ஐயோ இப்போ உண்மை தெரிஞ்சால் உண்மை கோவப்படுவானே சொல்லிட்டு நம்ம ஜங்கு மார்க்கு ஜிம் அது சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க.
ஜிம்மின் அதை சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க அவன் நம்பர் 2 சொல்றாங்க. நம்பர் 2 மீன் சொல்றாங்க. மாஃபியால நம்பர் 2 அவன் தான் அவன் சொல்றாங்க. நம்பர் 2 மாஃபியாவா சொல்றாங்க. என் ஜங்க் வந்துட்டு ஒரு மாஃபியாவா சொல்றாங்க. ஆமா மாஃபியா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. உங்களுக்கு என் ஜங்காவை தெரியுமா சொல்றாங்க. இப்போ ஜங்க் பாக்க டே பாக்குறது இது வரைக்கும் பார்க்காத விஷயம். அந்த ஹாலில் தான் இருக்காங்க. ஜிம் இது பார்த்துருக்க மாட்டேன். ரொம்ப ஹைட்டா இருக்கு. டே பாக்குறாங்க பாரு சொல்றாங்க. இப்போ ஜிம் திரும்பி பாக்குறாங்க. பார்த்துக்க அவங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அதுல இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க. நம்ம ஜங்கு அதுல இருக்காரு. நம்ம டேக்கு பக்கத்துல ஜங்கு தான் உட்காந்துருப்பாங்க. மாஃபியா கிங் அவர் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அதனால அவங்க உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம் பாக்குறாங்க. ஜங்கா என்கிட்ட போய் சொன்னியா? நீ வந்துட்டு ஒரு மாஃபியாவா? அப்ப நீ வந்துட்டு ஒரு பாஸ்ட் ஃபுட் கடை ஓனர் இல்லையா? ஜிம் கேக்குறாங்க. ஜங்க் பாக்குறாங்க. அது ஜிம்னு சொல்றாங்க. சொல்லு ஜங்கா நீ வந்துட்டு முட்டை இது மணிலாம் இல்லைன்னு சொன்ன ஜிம் சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க இவங்களாம் இந்த வீட்டுல இருக்கனாக்கா அப்போ கண்டிப்பா நீ ஒரு மாஃபியா தானே முட்டை எல்லாமே இருக்கும்ல ஜிம் கேக்குறாங்க. இப்போ ஜங்க் பாக்குறாங்க. ஜிம் சொல்லும் அதை சொல்லிக்கிட்டே வராங்க. போ என்கிட்ட போய் சொன்னியா ஜிம் கேக்குறாங்க. இப்போ டே பாக்குறாங்க. ஆமா போய் தான் சொல்றாங்க. ஜங்க் பாக்குறாங்க. டே அமைதியாடா சொல்லிட்டுமா ஜங்க் சொல்றாங்க. உங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் பக்கத்துல வராங்க. இப்போ நம்ம ஜிம் ஜம்கா என்கிட்ட போய் சொன்னியா? அப்படின்னா நீ வந்து மாஃபியாவா கேட்குறாங்க. அங்கே பாரு ஒரு மாஃபியா தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. நான் எப்படி சொல்றது இங்கே பாரு நான் சொல்றது கேள்வி சொல்றாங்க. அப்படி எனக்கு ட்ரூவா இல்லை ஜம்கா சொல்றாங்க. அப்படி இல்லைடா இங்கே பாரு சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் சொல்றாங்க. என்ன டே சொல்றாங்க. அவங்க சொல்ற கொஞ்சம் கேள்வி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ ஏன் மேரேஜ் அன்னைக்கு வரவே இல்லை. நான் உன்ட்ட சொன்னேன் அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் ஜாப் செட்டில் வந்துட்டு பேசுன்னு தானே சொன்னேன். என் அப்பா கிட்ட பேசுன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ளே அப்பா எனக்கு டேவ் மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க. திரும்ப நீ இங்கே போயிட்டு இல்லை ஜிம்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ ஒரு மாஃபியான்னு சொல்றேன். அப்படியே அப்பா வந்து பேசல. அப்போ உனக்கு பிடிக்கலையா? நீ ஜிம் டைம் பாஸ் லவ் பண்ணா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஜங்க் மாதிரி என்னடா பேச சொல்லிட்டு அப்படிதான் போல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி டைம் பாஸ் தான் லவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் டைம் பாஸ் தான் லவ் பண்ணியா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சார் பின்ன ஏன் நீ வந்துட்டு வரல? நீ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கனாக்க நீ ஏன் வரவே இல்லை? நீ வந்து பேசிருக்கலாம் அப்பா கிட்ட. ஈவன் டேவை கூட மாற்றி கூட நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்ல சொல்றாங்க. என்னதுக்கு இப்போ நம்ம ஜங்க் பார்க்காங்க. ஜிமின் நான் உங்களை தேடி வராத ரீசன் இவன் தான் ஜிமின் சொல்றாங்க. என்னத்துக்கு உங்களை தேடி நான் வர முடியாது ரீசன் இவன் தான் அப்படி சொல்றாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. நீங்களா சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்க டே போய் சொல்ல மாட்டாங்க. டே உண்மையாக சொல்லுவாங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி எனக்கு கேளு அந்த மிஷனுக்கு யாரு போகணும்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்றாங்க. இப்போ டே டக்குனு ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்க பாரு ஜிம் சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கச்சிச்சோ இது என்ன கேட்குறாங்க. எனக்கு ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஓகேவா? அது எனக்கு ஷோல்டர் அடிபட்டுச்சு. என்னால அடிபட்டு கண்ணால் எடுக்க முடியாது. ஓகே எனக்கு அப்புறம் நம்பர் 2 பொசிஷன் இருக்குது இவன் தான். இவனுக்கு அந்த கன்சல்ட் பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா? அதனால தான் எங்களுக்கு ஹேங்ஸ் யாருக்கும் அது வராது. எனக்கு எல்லா ஹேங்ஸும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அந்த ரீசனால இவன் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கான். இப்போ பர்ஃபெக்டாகவும் இருக்கான். அந்த ரீசனால இவன் அனுப்பினா ஜிமின். எனக்கு எப்படி தெரியும் இவன் லவ் பண்ணுறது எனக்கு தெரியாது. இவன் எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம். இவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் இவன் வந்து எங்களோட ஃபேமிலி ஒரு மெம்பர் தான். சரியா சொல்றாங்க. ஏன்னா காமா அது ஃபேமிலி ஒரு பர்சன் தான். இவன் செகண்ட் சின்ன இருக்காருல்ல. ஆமா அவனோட தம்பி சொல்றாங்க. சின்ன எங்களோட தம்பியா ஜிமின் சொல்றாங்க. சின்ன சொல்றாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஜிமின் சொல்றாங்க. இப்போ நீங்களும் போய் சொல்லிட்டீங்க என்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஜம்கான்னு சொன்னப்போ நீங்க எதுவுமே சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதுடா எனக்கு தெரியலடா என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதான் நான் வரவருக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ தப்பா எடுத்துக்க ஜிமின் சரியா சொல்றாங்க. எல்லாருமே போய் சொல்றாங்க. ஜிமின் சொல்றாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டே சொல்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு ஜிம் நம்பாத சரியா இவன் வந்துட்டு பொய் சொல்லுவான் சொல்றாங்க. இல்லை டேட்டே பொய் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு இல்லை அவன் நம்பாத சரியா அவன் ஃபேக் எப்படி சொல்றாங்க. ஃபேக்கா ஜிம் டேபிள் சிக்ஸ் தட்டி பார்க்குறாங்க. ஃபேக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ இப்போ இல்லைடா சொல்லிட்டே தான் ஜிம்ல ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம். டே என்னடா பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ம அவரு நம்ம ஜிம்ல ஹேண்டில் தொடச்சி விட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்கிட்ட பொய் சொன்னியா அப்படி கேட்குறாங்க. பாட தங்க நான் பொய் சொன்னேன்னு சொல்லல. ஆனால் இவன் தான் அனுப்பிட்டேன். இல்லாக்க அன்றைக்கே வந்திருப்பான் சரியா. அவன் அப்பா வந்துட்டு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. நான் அப்பயும் பேச நினைச்சேன்டா சொல்றாங்க. டே உனக்கு எப்படி அங்கிள் வந்து உனக்கு எப்படி மேரேஜ் பண்ணாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மறந்துட்டு என் அப்பாவும் ஜிம்ல அப்பா ஃப்ரெண்டு அப்படி சொல்றாங்க. என்னதுக்கு என் அப்பா அவனோட அப்பாவும் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு ஜிம்ல தெரிஞ்சு எனக்கே தெரியாது. நீ ஜிம்ல லவ் பண்ணுறது எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட சொல்லவே யாருக்கிட்டையுமே கொஞ்சம் டேஸ் வேலை சுற்றிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் எதுக்காக போற என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு டே சொல்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாடா அவன் தப்பு சொல்றாங்க. சின்ன நீங்க எனக்கு அண்ணா டே அண்ணன் சொல்றாங்க. சரி உனக்கு தானே அண்ணன் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்றாங்க. ஆனால் டேம் எனக்கு தம்பி மட்டும் தான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. உங்க பாரு சொல்றாங்க. பாடு இவங்க தான் அனுப்பணும். அதுக்காக மிஷனுக்கு போனோம் ஓகேவா சொல்றாங்க. ஆனால் ஏன் கிட்ட போய் சொன்னேன். நான் இது உனக்கு உன்ட்டு எதுவுமே இல்லை. நீ ஒரு நார்மல் பாய் நினைச்சு தெரியுமா? அப்படின்னு கூட எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் கஷ்டமே கிடையாது. நம்ம மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்லாம் போகலாம். நீ நானும் கொஞ்சம் நிறைய பிசினஸ்லாம் டெவலப் பண்ண நினைச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு ஓன் கம்பெனி இருக்கு சொல்றாங்க. என்னதுக்கு அவனுக்கு ஒரு ஓன் கம்பெனி இருக்கு சரியா? நாங்கள் மாஃபியா மட்டும் இல்லை பிசினஸ் மேனுமே சரியா. அவனுக்கு ஒரு ஓன் கம்பெனி இருக்கு ஜோன் குரூப் அப்படி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இவ்வளோ என்கிட்ட போய் சொல்லிட்டு இல்லை ஜம்கா சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பால்
எல்லாருமே லைஃப்ல ஒரு டைம் போய் சொல்லுவாங்களா, சரி நானும் அப்படிதான்டா ஒரு சுச்சுவேஷன் விட்ட போய் சொல்றேன்டா, ஐம் சாரிடா சொல்லிட்டு முடிச்சாங்க சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க, நான் இதை வந்துட்டு எதுவுமே இல்லை, நீ பாவம் நினைச்சிட்டு எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா சொல்லுவா. ஜிம் சொல்றாங்க, ஜங்க் வந்து கஷ்டமா இருக்குங்க பாரு ஜிமின், இல்ல லவ் வந்து ட்ரூடா இருக்கு, அது ஃபேக் இல்லை, நான் ரொம்ப லவ் பண்றேன் தெரியாதா கேக்குறாங்க. இல்ல நான் என்னன்னு நினைச்சு நீ பார்த்து இப்படி இல்லாண்டு போய் சொல்லியிருக்கா. ஜிம் அழறாங்க. இப்போ டே பாக்குறாங்க, ஜிம் பாரு அழக்கூடாது சொல்லிட்டே தான் ஜிம் டேஸ்டா இப்போ நாங்கள் ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறேன் டேட்டி, இப்போ எனக்கு வேண்டாம் சொல்றாங்க. இப்போ ஜங்க் பாக்குறாங்க, டேயாங் அப்படி சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க, பாரு கொஞ்சம் கோவமா இருக்கான் சரியா, கொஞ்சம் சீக்கிரம் கோவம் சரியாயிடும், அப்புறம் பேசலாம் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம டே ஜங்க் பாக்குறாங்க, ஜிம் இங்க பாரு சொல்றாங்க, நீ வேண்டாம் போ, நீ போய் சொல்லிட்டல ஜிம் தான் டே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பாக்குறாங்க, உண்மையில உள்ள சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்றாங்க. அங்க போதா அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. உங்க பாட உன்னால ஃபர்ஸ்ட் இந்த மிஷனுக்கு அனுப்புனேன், நான் வந்துட்டு இப்போ என்னை வந்து மேரேஜ் பண்ணி கூட பண்ணிட்டு எல்லாமே நீ தான் இப்போ என் ஜிம் நீ எடுத்துக்கிட்ட எல்லா சொல்றாங்க சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறேன் டே அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க டே விட்டு கொஞ்சம் பொறுமையா இரு சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பாக்குறாங்க, இல்ல இல்ல ஐ திங்க் டேக்கு ஜிம் பிடிச்சிருக்கு நினைக்க சொல்றாங்க. காமா ஃபாலோ ஆயிட்டு அப்படி சொல்றாங்க. எனக்கு வயசை பாரு சொல்றாங்க. டே ரொம்ப இது வரைக்கும் இருக்க டே சாஃப்டே கிடையாது, இங்க இருக்கிறது ரொம்ப ரூட்னா அந்த டே தான் ரொம்ப ஆட்டிடியூட் ரொம்ப ரூடா இருக்கிற தான். இப்போ காய் பார்க்குறாங்க, ஆனால் இந்த பேர் அழகா இருக்கு சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, இருங்க அவங்க சாப்பாடுல வருஷத்தை வைக்கிறோம் அப்படி சொல்றாங்க. என்னன்னு காம சொல்றாங்க. அப்போ நீ சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் ஓகே ஓகே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த பேர் அழகா இருக்காங்களா சொல்லிட்டு நம்மளுக்கு அப்புறம் அந்த வீட்டில் ரொம்ப அழகான பேர் அவங்க தான் இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க, அதுவும் உண்மைதான் போல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறோம், ஹோபி எனக்கு உங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு சரியா, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்குறாங்க, சின்ன அவன் தம்பி எப்படி பேசுறான் போல சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறேன் என்னடா பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. பின்ன அவர் அப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பாக்குறேன், இல்ல எனக்கு கூட தோணுது ஐ திங்க் ஜிமின் அண்ட் டீ வந்து ரொம்ப ரொம்ப லவ்லி பேரா இருப்பாங்க சொல்றாங்க. இப்போ ஜங் பாக்குறாங்க, ஜிமின் அப்படி சொல்றாங்க, என்கிட்ட பேசாத டேட்டி ரூம் கூட்டிட்டு போங்க சொல்றாங்க. டீ பாக்குறாங்க, ஐஸ்கிரீம் வேணா சொல்றாங்க. ஐஸ்கிரீம் வேணா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட மூடு இல்ல சொல்றாங்க. இப்போ டேவும் சரி ஓகேவா தூக்கிட்டு போறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி ஜிமின் அடுக்க போறாங்க. ஜிம் திரும்பி கூட பாக்கல, டே கூட்டிட்டு போய் ஜிமின் திரும்ப படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பாக்குறாங்க, டேட்டி நீங்க கிட்ட போய் சொல்லாதீங்க சரியா, நீங்க எந்த வேலை போயிருங்க எப்படி வேலை இருங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்க உண்மை சொல்லுங்க டே சரியா சொல்றாங்க. சும்மா போய் சொல்ல மாட்டேன் ஓகே ஃபர்ஸ்டே தான் சும்மா பொருள் கிஸ் பண்ணாங்க, பொருள் கிஸ் பண்றாங்க, தூங்குறியா சொல்றாங்க. சும்மா படுத்துக்கிறாங்க. அப்புறம் டீ அழகா ஜிம்மி டேப் பண்ணி தராங்க. இந்த பக்கம் ஜவுக்கு அவ்வளோ கவர் இருக்கு அளவுல என் ஜிம்மின் நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சரி சொல்லு நீ எப்போ ஜிம்மில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அதை சொல்றாங்க சொல்றாங்க. அது சொல்றாங்க அவங்களோட காலேஜ் கிராஜுவேட் ஏரியா சொல்றாங்க. காலேஜ் கிராஜுவேட் ஏரியா ஆமா அன்னைக்கு அவன் காலேஜுக்கு ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தா சொல்றாங்க. அவன் காலேஜுக்கு இருக்கிற ஒர்க் விஷயமா போறான்னு சொல்றாங்க. அது அப்பா ஒரு ஒர்க் கொடுத்தாரா சொல்றாங்க. ஓ பிசினஸ் விஷயமா ஆமா அதுக்கு அங்கே போய் அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். அப்போதான் நான் பார்த்தேன் அங்கே அந்த காலேஜ் அவங்க கிராஜுவேட் எனக்கு ரொம்ப அழகாக ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு தான் ஒரு பர்சன்